விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடப் போகின்றார் என்ற அறிவிப்பு இன்று நண்பகல் வெளிவந்ததிலிருந்து திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளினுடைய ஊடக பிரிவுகள் கொந்தளித்து போயிருக்கின்றன. தங்களினுடைய குமுறல்களை இன்று நண்பகலிலிருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஏன், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரே ஆள் 2 தொகுதிகளில் வேட்பு விண்ணப்பத்தை செலுத்த முடியும், போட்டியிட முடியும் என்ற சூழல் இருக்கையில் ஏன் விஜய் அவர்களுக்கு இந்த அளவிற்கு எதிர்ப்பு கிளம்புகின்றது? சென்னை பெரம்பூரை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நீண்ட காலமாக விஜய் அவர்கள் சென்னை பெரம்பூரிலே போட்டியிடுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழல். மற்றொன்று திருச்சி கிழக்கை பொறுத்தவரை இனிகோ சம்பத் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திமுகவினுடைய கூட்டணியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் அடிப்படை திமுக உறுப்பினர் கிடையாது. ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மை அமைப்பினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்து திமுக கூட்டணியில் தன்னை இணைத்து கொண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். இப்பொழுது திருச்சி கிழக்கிலே விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய சூழலில் அவரினுடைய வெற்றி மிகப்பெரிய பின்னடைவை காணக்கூடிய நிலை நிலவுகிறது. இந்த அடிப்படையிலேயே 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடலாமா? தோல்வியினுடைய அச்சத்தில் விஜய் இருப்பதாலேயே 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார் என்று கூக்குரல்கள் எழுகின்றன. இந்திய அளவிலே, தேசிய அளவில் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லோருமே 2 இடங்களில் போட்டியிட்டிருக்கிறார்கள். ஏன், நம்முடைய முதன்மை அமைச்சராகிய திரு நரேந்திர மோடி அவர்கள் வடமாநிலத்தில் வாரணாசியிலும் குஜராத்திலும் போட்டியிட்டிருக்கின்றார். இப்படி தேசிய அளவில் திரு காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தென் மாநிலமாகிய கேரளாவிலும் வட இந்தியாவிலும் போட்டியிட்டிருக்கின்றார். இப்படி பல சான்றுகளை நாம் கூறலாம். ஏன், அனைத்திந்திய அண்ணா திமுகவிலே முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் தேர்தலில் போட்டியிடக்கூடாத நிலை ஏற்பட்ட பொழுது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மனப்பான்மையை தோற்றுவிப்பதற்காக 4 தொகுதிகளிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி 4 தொகுதிகளிலும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிகழ்வையும் பார்த்திருக்கின்றோம். ஒருவர் 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தும் 4 தொகுதிகளில் தன்னுடைய வேட்பு விண்ணப்பத்தை செலுத்தியிருந்த காட்சிகளையும் பார்த்திருக்கின்றோம். ஏன் விஜய் அவர்களுக்கு இந்த அளவிற்கான எதிர்ப்புகள்? ஏனென்றால் 2 தொகுதிகளிலுமே அவரினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. அப்படி என்றால் 2 தொகுதிகளில் போட்டியிடலாமா கூடாதா? சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்தால் ஒழிய விஜய் அவர்கள் 2 தொகுதி